இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சம்டைம் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா இசட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இசட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி இசட்டுக்கு காமனாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான் எடுப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஆர்கியூமெண்ட் ஆஃப் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. இசட் மைனஸ் ஐ பை இசட் ப்ளஸ் டூவோட ஆர்கியூமெண்ட் பை பை 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு அப்போ அதோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், இதுதான் அதோட ஈக்குவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஷோ பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் நமக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன அப்படி விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆன்சர் நமக்கு ஷோ தட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக வந்திருக்க அப்படி விஷயத்தை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சம் ஒன்றா ஃபர்தராக பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இந்த வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா. ஆர்கியூமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறதில்ல, இந்த டைம் இனிஷியல் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ எழுதிக்கோங்க, லெட்னு எடுத்துக்கோங்க, இசட் மைனஸ் ஐ பை இசட் ப்ளஸ் 2. ஸோ அவ்வளோதான். இசட் பேர வேல்யூ போட்டுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2. ஸோ அவ்வளோதான். பண்ண அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1. ஸோ நான் ஐ என்ன பண்ணியிருக்கேன், காமன் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். கீழே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐஒய். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டினாமினேட்டர் காஞ்சிக்கிட்டு வச்சு மேனிக்கீழே என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்போ பண்ண அதே விஷயம் தான். ஸோ பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதில் காஞ்சிகேட் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட்னா என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். நமக்கு இதில் இமேஜினரி பார்ட்டோட சைன் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய். அதே தான் மேலே மல்டிப்ளை பண்ண போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய். ஓகேவா. கீழே சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு என்ன வருது, ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். மேலே என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு டேர்ம்ஸாக ஸ்மூத்தாக என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் டேர்ம் வச்சு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டையும் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 பண்ண போகிறோம். அப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. ஸோ அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுங்கள், மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ்ஒய். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட் டேர்ம் வச்சு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டுமே பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் டேர்ம் வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்டில் ப்ளஸ் ஒரு ஐ இருக்குது, அதை அப்படி வச்சுக்கோங்க. ஸோ மிச்சம் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே 2 டேர்ம் இருக்குது, இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஒவ்வொன்று என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒய் வச்சு பண்ணுறேன். அப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், நமக்கு xy ப்ளஸ் 2y. ஸோ அடுத்ததாக பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் 1 வச்சு பண்ணலாம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி பாருங்கள், நமக்கு இங்கே நமக்கு ப்ளஸ் ஐ இருக்குது, இங்கே நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் ஐ இருக்குது. அதை ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ நமக்கு மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும். ஸோ ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1. அப்புறம் நமக்கு என்ன வந்து, நமக்கு ப்ளஸ் 1 வந்துடுது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஐ ஸ்கொயர் நான் வேல்யூ போட்டேன், ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா. ஸோ நான் சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ பேலன்ஸ் என்ன பாருங்கள், ஒய் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், நமக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். ஸோ அவ்வளோதான். ஓகேவா. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணலாம், இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் அவ்வளோதான், அதை அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் பார்ட்ஸ் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட் இந்த ஐ என்ன பண்ணிக்கோங்க, உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. ஸோ பாரு, அடுத்து பாரு, ரியல் பார்ட் நமக்கு என்ன இருக்குது, இனிமேல் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுது, இந்த டைம் ஃபுல்லாக நமக்கு என்ன தான் இருக்கும், ஐ தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரியல் பார்ட்ஸ் தான் தனியாக எடுத்துக்கலாம். வேறு நமக்கு ரியல் பார்ட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். ஓகேவா. அடுத்ததாக இந்த 2 நமக்கு என்ன இருக்குது, இந்த டேம் 1, இந்த டேம் டோட்டலாக 1. இந்த 2 நமக்கு என்ன இருக்குது, ஐ காமனாக இருக்குது. ஐ என்ன பண்ணிக்கலாம், நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ஐ காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ நமக்குள்ளே என்ன சொல்லி பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு இந்த டேம் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க,
xy ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐயை காமனாக எடுத்தாச்சு, ப்ளஸ் ஐ காமனாக எடுத்துருக்கோம். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இப்போ மைனஸ் xy போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிச்சலாமே, இது பண்ணியாச்சு. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது கொஞ்சம் ஆர்டராக என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். டினாமினேட்டர் என்ன பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான். அடுத்ததான் இமேஜினரி பார்ட் எழுதிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு எக்ஸ்ஒய் நமக்கு என்ன ஆகுது, கட் ஆகிடுச்சுது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பை டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்பிளிட் பண்ணி கொடுத்ததான் எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான். எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், கொண்டு வந்து முடிச்சாச்சு. லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கிவனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க, இதில் ஆர்குமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆர்குமெண்ட் எழுதிக்கோங்க. என்ன டேர்ம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லி பாருங்கள், பை பை 4. ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். z minus I by z plus 2 which is equal to pi by 4. ஓகேவா, ஆர்கியூமெண்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும், tan inverse of b by a, tan inverse of imaginary part by real part. ஸோ எழுதிக்கலாம். இமேஜினரி பார்ட் என்னன்னு சொல்லி பாருங்கள், இது டோட்டலாக நமக்கு என்னது, இமேஜினரி பார்ட். இது ஃபுல்லாக நமக்கு என்னவா இருக்குது, ரியல் பார்ட். ஸோ அப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இமேஜினரி பார்ட் எழுதிக்கலாம். ஸோ 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை x plus 2 the whole square plus y square. கீழே பார்த்துக்கலாம். கீழே சொல்லி பாருங்கள், நம்ம ரியல் பார்ட் y square plus 2x minus y the whole divided by x plus 2 the whole square plus y square. ஸோ ரைட் சைடு இருக்குது நமக்கு பை பை 4 இருக்குது. tan inverse என்ன பண்ணுங்க, இங்கே நாங்கள் கொண்டு போய்க்கோங்க. ஸோ tan inverse இங்கே நாங்கள் போகும்போது நமக்கு டேனாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நமக்கு இந்த ரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், சேம் டேம். ஸோ நாங்கள் கொண்டு போயிருங்க. ரைட் சைடு நமக்கு tan இன்வெர்ஸ் டேனாக மாறுது. ஸோ tan பை பை 4 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நமக்கு என்ன இருக்கும், நமக்கு இந்த டேமும் இது மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ எழுதிக்கலாம். 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். வேல்யூ போட்டுக்கோங்க. tan பை பை 4 அப்படின்னு நமக்கு என்ன வந்து, நமக்கு tan 45 டிகிரி நமக்கு 1 கிடச்சிரும். ஸோ இங்கே அப்படி எழுதிக்கோங்க. 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த டேம் ஃபுல்லாக அங்கே கொண்டு போய்க்கோங்க. டிவிஷனாக இருக்கிற அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ அப்போது 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ரைட் சைட் கொண்டு போய் போட்டுக்கோங்க. அப்போ என்ன சொல்லி பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் நீங்கள் கொண்டு போயிடலாம். மைனஸ் 2y ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 which is equal to 0. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 6 டேம் பாருங்கள், நமக்கு 2 இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 3x. ஸோ ஒய் டேம் பாருங்கள் 2 இருக்குது, மைனஸ் 3y ப்ளஸ் 2 which is equal to 0. இதுதான் நமக்கு என்ன பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, ஷோ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷோ பண்ணி காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சம்குள்ளே போகலாம்.